ஹாய், இது ஃப்ரைடே மார்னிங் லட்டுவுக்கும் குட்டுவுக்கும் இன்றைக்கி வேக்சினேஷன் போடுறதுக்காக தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே கால் பண்ணி ஊசி போட வாங்கடா ஊசி போட வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் லட்டுவுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தனால போடாமல் இருந்தேன். இன்றைக்கி காலையிலே 2 பேருக்கும் தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அம்மாவை பெற்ற அம்மா கையில் ஒருத்தவங்க, அப்பாவை பெற்ற அம்மா கையில் ஒருத்தவங்கன்னு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. எப்போவுமே வேக்சின் போட போகிறதுக்கு முன்னாடியே தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா நம்மளால் ஒரு 2-3 நாளைக்கு குளிக்க வைக்க முடியாதுல்ல. அதனால் கிளம்பும் போதே நினச்சிட்டே போனேன், கையில் ஒரு ஊசி தொடையில் ஒரு ஊசி, என்ன கதற போகிறாங்களோ அப்படின்னு. பார்த்தா லட்டு பாப்பா சுத்தமாக அழுகவே இல்லை. குடு பாப்பா கூட காலில் ஊசி போடும்போது மட்டும்தான் அழுதுது, கையில் ஊசி போடும்போது அழுகவே இல்லை. அப்புறம் சிஸ்டரே சொல்லி தான் அனுப்புனாங்க, இந்த இன்ஜெக்ஷனுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் வரும், கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும், எப்பயும் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு. நான் வேக்சின் போடும்போதெல்லாம் யாராவது ஒருத்தவங்கள ஊர்லேருந்து வர வச்சிருவேன். ஏன்னா 2 பேரை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக 2 பேர் வேணும், வீட்டு வேலைலாம் செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். அதுக்காகவே மாமியார் இல்லைன்னா எங்கள் சித்தி யாராவது ஒரு ஆளை வர சொல்லிடுவேன், அவங்களும் வந்துடுவாங்க.